திமுக கூட்டணியில தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தீவிரமாயிருக்கு. இது திடீர்னு தீவிரமாயிருக்கா? இதுல இருக்கிற அரசியல் பின்னணி என்ன? இல்லை, திடீர்னு தீவிரம்லாம் கிடையாது. எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் இந்த தலைமையிலான கூட்டணி எப்போது பேச்சுவார்த்தை தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரித்திர ரீதியாக மாதிரி பிப்ரவரி கடைசியில் இல்லை மார்ச் முதல் வாரத்தில் தான் எப்பயுமே நடக்கும். அந்த அடிப்படையில் தான் இப்பயும் நடந்திருக்கே தவிர திடீர்னு நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒன்று, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டணி ஆட்சியை பற்றிய பேச்சு இரு தரப்பிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி கூட பேசக்கூடியவர்கள் காங்கிரஸ் மட்டும்தான் அதை அதிகமாக பேசிகிட்டு இருந்துச்சு. மற்றவர்கள் எல்லாரும் திமுக கூட்டணியில் கூட்டணி ஆட்சி என்பது இப்போதைக்கு சரி வராதுன்றதை கம்யூனிஸ்ட் முதல் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் ஆட்சியில் பங்குன்ற அவர்களுடைய கொள்கையை கூட இல்லை, இப்போ அது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய கிரீஷ் ஜோடங்கருடைய ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியிலன்றது அதிகார பகிர்வு என்பது அமைச்சர்கள் மட்டுமல்ல, அதில் வேறு விதத்தை தான் நாங்கள் குறிப்பிட்டோன்றதை அவர் போன வாட்டி சொன்னார். இப்போ கூட ஹைகமாண்ட் தான் டிசைன் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு இந்த கூட்டணியில் அந்த கூட்டணி ஆட்சி பற்றின பேச்சுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிட்டத்தட்ட வச்சாச்சு. இவை யாருமே தனியாக போய் எங்களில் 4 பேர் அமைச்சர் ஆவார்கள், எங்களில் எழுந்து அதற்கு பிறகு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு என்னன்ற சூழல் தான். பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் டுடே. இன்னைக்கு என்ன சூழல் அப்படின்றது தான். நீங்கள் சொல்லும்போது 8 கட்சிகள்லாம் வந்திருக்கு, புது கட்சிகள் வந்திருக்கு. உங்களுடைய தலைப்பில் கூட விட்டு தர வேண்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்க. விட்டு தர வேண்டியவர்கள் யார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை மதவாத சாயலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் எல்லாருமே விட்டு கொடுக்கணும்.